நண்பர்கள் இனிய காலை வணக்கம்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற அந்த செடி தாங்க முருங்கை செடி. முருங்கை செடியிலையும் அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து கரும்பு முருங்கை என்ற ஒரு ரகம் தான் இது. கரும்பு முருங்கை என்ற ரகம் இது. இது என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ரகம்ங்க இது. பாருங்கள், இங்கேருந்து ஒரு அடிங்களா, அப்புறம் ஒரு 2 அடி 3 அடி, டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 to 4.5 அடி தான் இருக்கும் இது. இந்த 4 அடியிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 காய் காய்ச்சிருக்கு. இது ஒரு 3 வீக்ஸ் முன்னாடியோட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பிஞ்சு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சல் ஆகி நல்ல காய் நல்லா காய்ச்சிருக்குதுங்க. நீங்களே அதை பார்க்கலாம். நல்ல விளைஞ்ச காய் இது. 1 2 3 4 5 6 7 8 9 கிட்டத்தட்ட ஒரு 9 10 காய் இருக்குங்க. இது வந்து மாடி தோட்டத்தில் நம்ம சாதாரணமாக ஒரு தொட்டிலே வச்சு வளர்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 20 லிட்டரு பெயிண்ட் பாக்கெட் டப்பா தான் இது. எனக்கு வந்தது வெறும் குச்சியோட மெலிசு இப்படி தான் வந்தது. அது நான் மேலே ஃபோட்டோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா அதை நான் சாதாரண மண்கலவை தாங்க, செம்மண் ப்ளஸ் சாண உரம் இதெல்லாம் கலந்து தான் வச்சேன் நான். அதுக்கப்புறம் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏன்னா முருங்கை மரம்னால கம்பளி பூச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அடியில் நம்ம அந்த பெருங்காயம் கொஞ்சம் கட்டி வச்சோம்னா நமக்கு அந்த கம்பளி பூச்சி உருவாகிறதோ கம்பளி பூச்சி முட்டை இடுறதோ தடுக்கப்படும். அது இதில் நிறைய ரகம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். நாட்டு ரகம் இருக்குது, செடி முருங்கைன்னு ஒன்று இருக்குது, யாழ்ப்பாணம் முருங்கைன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப வீச்சியாக காய்க்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு முருங்கைன்னு ரகம். பாருங்கள், இது கிட்டத்தட்ட என் கை ஒரு முழத்துக்கும் மேலே இருக்குது இந்த ரகம். இது கீரை வந்து நல்ல ருசியாக இருக்குங்க. இது கீரையும் நல்ல ருசியாக இருக்கும், முருங்கைக்காயும் நல்ல டேஸ்ட்டாக ருசியாக இருக்கக்கூடிய இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ரகம்ங்க இது. பாருங்களேன், அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு ஒரு 2 to 3 மாதத்தில் உங்களுக்கு வந்து பூ வச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் பூ கொட்டும், அப்புறம் பூ நிற்க ஆரம்பிச்சிடுங்க. மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ரகம் இந்த கரும்பு முருங்கைங்க. இது கிடையாதுங்க, அப்படி வீச்சியாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இதே நம்ம கீரை போனால் வாங்கிக்கலாம். நம்ம நினைக்கும் போது ஒரு கீரைக்கார் வரணும், இல்லை நம்ம கடைக்கு போய் கீரை வாங்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம சோம்பேறித்தனப்பட்டுட்டு என்ன பண்ணுவோன்னா கீரை வாங்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான நம்ம வந்து ஒரு கீரை தண்டு கிடச்சது வச்சிங்களேன், முருங்கைக்கீரையுடைய அந்த இது ஸ்டெம்மு, இது ஜஸ்ட்டு மாடி தோட்டத்தில் நம்ம வச்சு ஈஸியாக வளர்க்கலாம். இதை ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது வளர்க்குறது. ரெண்டாவது, இது நல்ல ஏர்கிராஃப்டிங், அதாவது விண்பதியம் பண்ணி வந்த தண்டு இது. அந்த விண்பதியம் போது பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்த மரத்தில் ஒரு ஏர்கிராஃப்டிங் பண்ணி அதில் இருந்து வந்த செடிகள் இதெல்லாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து காய் வச்சு காய்க்கக்கூடிய ரகம் இது. நல்ல ஒரு அயன் கண்டென்ட் இருக்கிற ஒரு கீரை இது. உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இன்றைக்கி வந்து முட்டி வலி, கை கால் வலி, அசதினால டாக்டருக்கு பரிந்துரை பண்ணுறது இந்த முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை அவ்வளோ இரும்புச்சத்து நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஈஸியாக வளரக்கூடிய இந்த கரும்பு முருங்கை ரகத்தை நீங்களும் மாடி தோட்டத்தில் வச்சு பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.